ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுது. இன்றைக்கி என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலைல ஃபஸ்ட் வந்து பாட்டில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஹாட் வாட்டரும் வச்சுட்டேன். அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கு பாட்டில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணப்போ கரெக்டாக வார்மாக இருக்கும். அதுக்காக தான் அது ஃபஸ்ட்டே பண்ணிடுவேன். அப்புறம் அப்படி கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாமே எனக்கு வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நைட்டு வந்து பண்ணுறதில்ல, செம்ம குளிராக இருக்கும் தண்ணி. இப்போவும் குளிராக தான் இருக்கும். நான் ஹாட் வாட்டரில் தான் வாஷ் பண்ணுவேன். நைட் கொஞ்சம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் பண்ண மாட்டேன். மார்னிங் தான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் மார்னிங் கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படி கிச்சனும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன்னா மார்னிங் அப்படி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுதான் யூஸ்வலாக நான் பண்ணுறது. அதுதான் இப்போ பண்ண போகிறேன். அப்படி கொஞ்சம் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். லைட்டாக அப்படி க்ளீன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக குக் பண்ணுறதுக்கு இருக்கும். அதனால தான் அதுக்காக அப்படி பண்ணுவேன். அப்படி பண்ணி அப்படியே ஸ்டவ்வும் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இதில் வந்து பாதாமும் அப்புறம் பிளாக் ட்ரை கிரேப்ஸும் ஊற வச்சுருக்கிறேன். பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறப்போ கூடவே இதையும் கொடுத்துட்டேன்னா சாப்பிட்ருவாங்க. ஸோ அதுக்கு தான் எல்லாருக்கும் தான் மார்னிங் சாப்பிட்றதுக்கு கொடுப்பேன். ஸோ அதுக்காக அதை ஊற வச்சுருக்கேன். அப்படியே ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ப்ரொக்கோலி அண்ட் காலிஃப்ளவர் இருந்துச்சு. அப்புறம் கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வச்சு 3 in 1 ஏதாச்சும் பண்ணலான்னு தான் பிளான் வச்சுருக்கேன். என்னென்னா வெஜிடபிள் புலாவ் பண்ணிவிட்டு அப்புறம் வெஜிடபிள் குருமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு வெஜிடபிள் புலாவ், அப்புறம் கொஞ்சம் ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணிடலாம், அப்புறம் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு. ஏன்னா இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ கேரட்டு, பீன்ஸு, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால அப்படி பண்ணலான்னு நினச்சிருக்கிறேன். ஸோ ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துடலாம் தான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவும் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ண வந்துட்டேன். இங்கே கேரட், பீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு குருமா எல்லாத்துக்கும் தேவை தானே. ஸோ அதெல்லாம் எடுத்து கட் பண்ணிடலாம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே பொட்டேட்டோ, ஆனியன், தக்காளி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். எல்லாமே குருமாக்கும் சேர்த்து தான், அப்புறம் அப்படியே புலாவுக்கும் சேர்த்து கட் பண்ணிவிட்டா எல்லாம் சேமாக இருக்கும்ல, அதனால தான். வெஜ்ஜிஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அப்படி இங்கே ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் எடுத்து வச்சுட்டு இனி புலாவ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன்னா அடுத்தது பண்ணிடலாம். அடுத்து குருமா பண்ணணும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும். 3 in 1 பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே புலாவுக்கு இதில் பண்ணி வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் அது பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். நம்மளுக்கு இனி கொஞ்ச நாளுக்கு வெஜிடபிள்ஸ் தான், நான்வெஜ் கிடையாது. இங்கே கோக்னட் மில்க் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா. ஸோ அதனால தான் மெயினாக அன்றைக்கி புலாவ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக புலாவ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு, அப்புறம் பசங்களுக்கும் ஸ்கூலுக்கும் தான். இங்கே குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். அதுவும் இனி ரெடி ஆகிடும். புலாவ் மேக்ஸிமம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக எல்லாம் ரெடி ஆனதுனால அதுவும் முடிஞ்சுது. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வச்சிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இட்லி மாவும் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டேயே எனக்கு புளிச்சு அழகாக வந்துடுச்சு. யூஸ்வலாக அப்படி வராது, ஏன்னா இந்த வின்டர் சீசனில் அப்படி ஆகும். இந்த வாட்டி நான் வந்து உளுந்து, அரிசி எல்லாமே
பிஃபோர் நைட்டே வந்து ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அரைச்சேன். அதுக்கு அடுத்த நாள் அழகாக புளிச்சு வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி இட்லியும் வச்சுட்டேன். இட்லிக்கு தான் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகிட்டுருக்குது. புலாவும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவும் ரெடி ஆகிட்டுருக்குது. நான் ரெஸ்ட் ரூம் போன கேப்பில் அவங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக 7:30 ஆனால் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள், இன்னும் விடியலை. இவங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன் லஞ்ச் எல்லாமே. அவங்களும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. 7:30 அந்த டைமில் எல்லாமே கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. அவங்கள அனுப்பிட்டு இனி பசங்களை அப்படி கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். சின்னதும் அப்போ தான் எழும்பி வந்தால், ஸோ அப்படி இனி அவங்களையும் கிளம்ப வைக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், மார்னிங் செம்மையாக இருந்துச்சு. குளிர் தான், ஆனால் இன்னும் விடியெல்லாம் அப்படியே டார்க்காக தான் இருந்துச்சு. அப்படியே அவங்க கிளம்புனதுமே நான் இங்கே மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா இட்லி எல்லாமே வச்சுட்டேன் இல்லையா, ஸோ முடிஞ்சது பிரேக்ஃபாஸ்ட்டு. இனி பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணணும். கூடவே சைடில் பசங்க ரெடி ஆகிட்ருப்பாங்க. அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது பெருசுக்கு லன்ச் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். கேரட் அண்ட் குக்கும்பர் வச்சுட்டு புலாவும் வச்சுருக்கிறேன் லஞ்சுக்கு. இது சின்னதோட வாட்டர் பாட்டில். சின்னது ஆக்சுவலாக எனக்கு ஸ்கூல் லஞ்ச் தான் எடுத்துக்கிறா, அதனால் அவளுக்கு லஞ்ச் இல்லை, வெறுமனே வாட்டர் பாட்டில் மட்டும்தான். இன்றைக்கி பெருசுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் வச்சுருக்கிறேன். ஸோ அதுவும் சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுட்டேன். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் பசங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அவங்களும் சாப்பிட்ருவாங்க. அவங்களே ரெடியாகி வந்துட்டாங்க. பசங்க 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள இனி சாப்பிட்டுட்டு இருக்கவே நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுவேன். நானும் ரெடி ஆகி வந்தாச்சு. இனி கிளம்ப வேண்டியதான், டைமும் ஆகிட்டு. சின்னதுக்கும் இன்றைக்கி கொண்டை வேணுமா, ஸோ அவளுக்கும் கொண்டை போட்டுட்டு பெருசுக்கும் கொண்டை தான், எல்லாருக்குமே கட்டி விட்டாச்சு. பெருசுக்கும் கொண்டு போட்டாச்சு. எல்லாம் லஞ்ச் பேக் எல்லாமே எடுத்து வச்சுட்டா. பெருசுக்கு லஞ்ச் பேக்கையும் அவள் பேக் பண்ணிட்டா. அப்படியே எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். இப்படி தான் எங்களோட மார்னிங் இருக்கும். அவசரமாக கிளம்புற மாதிரி இருக்கும். அவங்களும் 7:30க்கு கிளம்புறதுனால நான் சீக்கிரமாகவே எழும்பி குக் பண்ணிடுவேன். அவங்களுக்கும் பேக் பண்ணணும். ஸோ அடுத்தது பசங்க வந்து 8:30 அந்த மாதிரி கிளம்புவாங்க. ஏதோ இப்போ வின்டர் செம்ம குளிராக இருக்கனால பசங்க எந்திக்கிறதுக்கே ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வெளியே ஆயிடுவேன். ஸோ எல்லோரையும் பேக் பண்ணியாச்சு, பசங்களையும் கிளம்பியாச்சு, நானும் கிளம்பிட்டேன். இப்படி தான் எங்களோட மார்னிங் இருக்கும். நானும் 5 o'clock கிளம்பி எல்லாம் பண்ணிட்டேன்னா கரெக்ட் டைமுக்கு நாங்களும் கிளம்பிடுவோம். இன்றைக்கும் அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு கிளம்பிட்டோம். எல்லாம் போட்டாச்சு, க்ளவுஸ்லாம் போட்டாச்சு. மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இனி நாங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே, இனி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.